ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி செக். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து சம் 2 to 13 உள்ள ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு எந்த காம்போசிட் நம்பர், அதாவது வேறு எந்த பகு எண் கொடுத்தாலும் அதாலேயும் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட் ஒன் வில் ஸ்டார்ட் வித் 2. ஓகேவா? எந்த ஒரு நம்பர் கொடுத்துட்டு 2ஆல் இது டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணால் போதும்னா given number ends with 0, 2, 4, 6, 8. ஸோ கொடுத்துருக்க நம்பர் வந்து 0லையோ இல்லை 2, 4, 6, 8 இந்த நம்பரால் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அதாவது எந்த ஒரு ஈவன் நம்பர் எடுத்தாலும் அது 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் பாருங்களேன், 9, 6, 4, 2, 8, 8. எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் சரி, அதோட கடைசி டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். கடைசி டிஜிட் வந்து இந்த 5ல் ஒரு டிஜிட் அப்படின்னா அது 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? 2க்கான செக். நவ் 3க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க டிஜிட்ஸை வந்து சம் பண்ணுங்கள். ஓகேவா? sum up the digits of the given number. For example 9, 3, 6, 5, 1 இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உட்காந்து இதை டிவைட் பண்ணிடலாம், கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா? 3 அப்படின்னு போட்டு இதை உட்காந்து கேன்சல் பண்ணி டேபிளில் போட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இதில் உள்ள எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது 9 + 3 + 6 + 5 + 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 9 + 9 18, 18 + 6 24. இந்த 24 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? 2க்கான செக் என்னது? எல்லாம் ஈவன் டிஜிட்ஸில் முடியுதான்னு பார்க்கணும். 3க்கு கொடுத்துருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்கள். அந்த ஆட் பண்ண வேல்யூ இருக்குல்ல, அது 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இதுதான் 3க்கான டிவிசிபிள் செக். 4க்கு எந்த ஒரு நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி. ஓகேவா? எந்த ஒரு நம்பர் கொடுத்துருந்தாலும் அதோட லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த மொத்த நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? புரியுதான்னு பாருங்கள், ட்ரிக்கை புரியுதான்னு பாருங்கள். ஒரு 5 டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன்னா இது 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் செக் பண்ணணும். இதில் லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 84 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணால் போதும். இது 2, இது 1, அப்போ கண்டிப்பாக இது டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 84 வந்து 4ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மொத்த நம்பரையும் 4ஆல் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? 4க்கான ரூல் புரியுதா? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் has to be divided by 4. ஓகேவா? லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் மட்டும் செக் பண்ணால் போதும். நான் பை 5க்கு வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா இல்லை 5வான்னு செக் பண்ணால் போதும். ஓகே? எந்த ஒரு நம்பர் கொடுத்து லாஸ்ட் டிஜிட்ஸ் வந்து 0 or 5ஆக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை வந்து 5 வந்து டிவைட் பண்ணிடும். ஓகேவா? 6க்கு வந்து 2க்கு செக் பண்ணோம்ல அந்த லாஜிக் அண்ட் 3க்கு செக் பண்ணோம்ல அந்த லாஜிக், 2 லாஜிக்குமே ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போது 2க்கு என்ன 2க்குள்ள லாஜிக் பாரு என்னது? 3, 6, 9, 2, 4. இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு நான் வந்து 6ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா 2க்கான ட்ரிக் என்னது? லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். இங்கே ஈவன் நம்பராக தான் இருக்குது, அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகும். 3க்கான லாஜிக் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணுற நம்பர் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த மொத்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத லாஜிக். இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் 24 தான் வருது. 24 தான் 3ஆல் டிவைட் ஆகும்ல. இது ட்ரூ அப்படின்னா இந்த வேல்யூவும் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம 2 செக் பண்ணோம் 6க்கு.
புரியுதா? 6க்கான டிவிசிபிலிட்டி செக் 2லையும் செக் பண்ணணும், 3லையும் செக் பண்ணணும். ஓகேவா? நவ் 7ல் 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 532 இருக்கா, நான் 2 மெத்தடையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டேக் லாஸ்ட் டிஜிட், மல்டிப்ளை பை 2, subtract it from rest of the digit. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியில். if the answer is divisible by 7 then given நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இங்கே என்ன ரூல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போது இந்த நம்பர் இருக்கா, இந்த நம்பர் 532 அதை எடுத்துக்கோங்க. 532 அதில் என்ன எடுக்க சொல்லியிருக்கேன், டேக் லாஸ்ட் டிஜிட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டிஜிட் என்னது 2. அப்புறம் என்ன பண்ணுமா, மல்டிப்ளை பை 2. அப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் என்னது 4. ஓகேவா? இந்த 4ஐ இந்த 2 எடுத்தோம்ல, இது போக உள்ள மிச்ச டிஜிட்டில் சப்ட்ராக்ட் பண்ணணுமா. அப்போது இந்த 2 போக மிச்சம் உள்ள டிஜிட் என்னது 53. இந்த 53ல் இந்த 4 கழிங்க, 49. இப்போது இந்த ஆன்சர் 7ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகுமா. ஓகேவா? இது 49 தானே, 49 7ஆல் டிவைட் ஆகும். 49 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா 532 என்ன ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இதுதான் மெத்தட் 1. மெத்தட் 1 வந்து எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிளான 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அது சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி 5 டிஜிட் போணுச்சு அப்படின்னா ப்ராசஸ் ரொம்ப லென்த் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 68677. முதல்ல என்ன பண்ணணும், கடைசி டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும் 7, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 14. மிச்சம் உள்ள டிஜிட்டில் அதை கழிச்சிடணும் 68 67. இந்த 7 விட்டுறணும். ஓகேவா? மிச்சம் உள்ள டிஜிட்டில் என்ன பண்ணணும், இந்த 14 கழிக்கணும். கழிச்சிட்டோம் அப்படின்னா 3 5 8 6. இப்போயுமே இது பெரிய டிஜிட் தான். அப்போ என்ன பண்ணணும், கடைசி டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும் 3, அதை 2ஆல் பெருக்குனா 6. இந்த 6 மிச்சம் உள்ளதுலேருந்து கழிச்சிருங்க. கழிச்சிட்டோம் அப்படின்னா 679. இன்னுமே பெரிய நம்பர் தான். பாருங்கள் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. 9 இருக்கா, ஸோ 9 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 9 18. இதிலேருந்து 18 கழிச்சிட்டோம் அப்படின்னா 49. இது என்ன ஆகும், இது 7ஆல் டிவைட் ஆகும். இப்போ இது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? பட் என்ன ஆகுது, ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தாக போகுது. பட் சிம்பிள் ப்ராசஸ் தான். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் டைப் 2 இருக்கே, அது என்ன மெத்தட் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரை 3 ஸ்ப்ளிட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், தேர்ட் நம்பரை நான் 3 ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா மொதல் 3 அடுத்த 3 இந்த மாதிரி 3 ஸ்ப்ளிட் பண்ணிடணும். அப்போ நான் இதை விட பெரிய நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது ஆட், இது ஈவன், இது ஆட் இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை இதில் சப் பண்ணிடணும். புரியுதா? ஆட் ப்ளஸ் ஆட் மைனஸ் ஈவன் இப்படி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போது இந்த நம்பர் பாருங்கள், இந்த நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன், பிரிச்சுக்கிட்டேன்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்ப்ளிட் பண்ண நம்பரை மட்டும் கழிச்சிருங்க. 488. இப்போ சப் பண்ணோம் அப்படின்னா 1, மிச்சத்தை கழிச்சோம் அப்படின்னா 9 91. 91 கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 13 7 91. ஓகேவா? அப்போ இது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். இதே லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 ஆட் நம்பர் இருக்கா. அப்போ இது ரெண்டையும் முதல்ல கூட்டிக்கணும். கூட்டிட்டு
இந்த நம்பரை கழிச்சிட்டு இதே மாதிரி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து 7ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணணும். மேபி கழிச்சு ஒரு ஆன்சர் சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெத்தட் 1 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எயிட் ஒரு நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா 2க்கும் 4க்கும் யூஸ் பண்ணால் அதே லாஜிக் தான். 2க்கு என்ன பண்ணோம், லாஸ்ட்டு டிஜிட் மட்டும் எடுத்து அது 2ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணோம். 4க்கு லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்து அது வந்து 4ஆல் டிவைட் ஆகுனா மொத்த நம்பரும் 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். 8க்கு லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துகிட்டு அது 8ஆல் டிவிசிபிளா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 4800 இப்படி நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட் மட்டும் செக் பண்ணால் இது என்ன இருக்குது, 800 8 கண்டிப்பாக டிவைட் பண்ணும். அப்போது இந்த மொத்த நம்பரையும் கண்டிப்பாக 8 டிவைட் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி செக் பண்ணாலே போதும். இது 8க்கான டிவிசிபிலிட்டி செக். 9க்கு 3க்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணமோ அதே லாஜிக் தான். 3க்கு என்ன பண்ணோம், கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் உட்காந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு நான் இப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3க்கு என்ன பண்ணோம், கொடுத்துருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணோம். இங்கே 9க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது 9ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். தேர்ஃபோர் இந்த வேல்யூவும் 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இங்கே எந்த நம்பர் கொடுத்தாலும் எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும். பட் ஆன்சர் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பராக வேணும். அதுக்கு தான் நம்ம டிவிசிபிலிட்டி செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இல்லைனா பாயிண்டில் ஆன்சர் வரும். சப்போஸ் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா இதையும் 9 டிவைட் பண்ணும். பட் ஆன்சர் எப்படி இருக்கும், 3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு இருக்கும். எனக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆன்சர் வருமானு செக் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அப்புறம் 10 வந்து ரொம்ப ஈஸி. 10க்கு லாஸ்ட்டு டிஜிட் வந்து 0வா அப்படின்னு செக் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் 0 அப்படின்னா அது டிவைட் பண்ணும் கண்டிப்பாக. ஓகேவா? இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். லாஸ்ட் டிஜிட் 0 அப்படின்னா அது 10ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேவா? 11க்கான ட்ரிக் என்ன அப்படின்னா 11ல் கொடுத்துருக்க நம்பர்ஸை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஒரு நம்பர் விட்டு. ஓகேவா? அதாவது ஆட் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த க்ரீன் கலரில் எழுதியிருக்கதையும் ப்ளூ கலரில் உள்ளதையும் தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் க்ரீன் ஆட் பண்ணிக்கிறேன். 4 + 7 - 2 + 4 + 5 + 1. ஓகேவா? இப்போது இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் இருக்குல்ல, வர ஆன்சர் ஒன்று 0வாவோ இல்லை 11ஆல் டிவைட் பண்ணுற நம்பராகவோ வந்துச்சு அப்படின்னா இந்த மொத்த நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ இதை கழித்து ஆன்சர் பாருங்கள். 9 3 12 16 23 - 6 11 12. ஸோ ஆன்சர் என்ன வருது, 11. இது என்ன ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது 11ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இதுக்கு ரூல் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ். ஓகேவா? இவ்வளோ தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கழிக்கணும். கழிக்கிற ஆன்சர் ஒன்று 0வாவோ அல்லது டிவிசிபிள் பை 11ஆவோ வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? 12க்கு 12 எப்படி எழுதலாம், 12 3 × 4 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ 3 × 4 அப்படின்னு எழுத முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன செக் பண்ணால் போதும், 3க்குள்ள ரூலும் 4க்குள்ள ரூலும் செக் பண்ணால் போதும். புரியுதா? இந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் எந்த நம்பர் கொடுத்தாலும் செக் பண்ணணும். சப்போஸ் டிவிசிபிள் பை 15 கொடுத்தாங்க அப்படின்னா 15 எப்படி எழுதலாம், 3 5ன்னு எழுதலாம். அப்போது 5க்குள்ள ரூலையும் 3க்குள்ள ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா 15க்குள்ள ரூலையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? இதுதான் இதுக்கப்புறம் உள்ளதுக்கான லாஜிக்ஸ். 13க்கும் 7ல் மெத்தட் 2ன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதோட சேம் லாஜிக் தான்.
எந்த மாதிரி பார்த்தோம், 3 நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம். 579 488 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கழிச்சிட வேண்டியதான். கழிச்சோம் அப்படின்னா 91 வந்துச்சு. 91 வந்து 13 டிவைட் ஆகும். 7 13 91. ஓகேவா? ஸோ இதுதான் 13க்குள்ளே லாஜிக். இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணோம். இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணால் அங்கே என்ன சொன்னேன், ஆடு ஈவன் ஆடு இதே மாதிரி எழுதிக்கணும். அப்புறம் ஆட் 2 ஆட் பண்ணிக்கணும், ஈவனே ஆட் பண்ணிக்கணும். 939 இது 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 427 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 432 கழிச்சோம் அப்படின்னா 7 0 5 507 வருதா? 507 வந்து 13 டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணால் போதும். அப்போ 3 13 39 11 7 9 13 117. ஓகேவா? அப்போது இந்த நம்பர் வந்து 13 டிவைட் ஆகுது. அப்போது கொடுத்துருக்க நம்பரும் 13 டிவைட் ஆகும். ஓகேவா? இவ்வளோ தான். இந்த ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டேபிள்ஸ் இல்லாமலே எல்லா கேல்குலேஷன்ஸும் சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போக நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்டே இருந்தேன், இதை வந்து ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதாவது 1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1 ஸ்கொயர்லேருந்து 1/5 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? 1க்கு இது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி 10 வரைக்காவது அட்லீஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 10 ஸ்கொயர் கேட்டாலும் தெரியணும், 10 க்யூப் கேட்டாலும் தெரியும். இந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் 1 to 10 வரைக்கும் உள்ள எல்லா நம்பருக்கும் உங்களுக்கு இதை கொஞ்சமாக மனப்பாடமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதில் ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும் 1லேருந்து 20 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்யூபை வந்து 1லேருந்து 10 வரைக்காவது ஞாபகம் வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் மெமரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மெமரைஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேவா? 1 செகண்ட். ஓகே, நம்பர் என்ன அப்படின்னா 1855035. ஓகேவா? இது எந்த நம்பராலாம் டிவைட் ஆகும் அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ வந்து 3, ஆப்ஷன் பி வந்து 5, ஆப்ஷன் சி வந்து 7, ஆப்ஷன் டி வந்து 13, ஆப்ஷன் இ வந்து ஆல் தி அபவ். ஃபஸ்ட்டு ஆன்சர் கொடுக்குறவங்களோட கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க.